வெல்கம் டு மைண்ட்பீட் சேனல். அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். விக்ரமாதித்தன் கதைகள் தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே. நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய கதைகள். மைண்ட்பீட் சேனலை ஆதரித்து வரும் அன்பான உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஒரு கிராமத்தில் சடகோபன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு விமலான்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை அந்த கிராமத்தில் இருக்கிற 3 இளைஞர்கள் விரும்புகிறாங்க. அதில் ஒருத்தன் விமலாவோட அம்மாவை பார்த்து எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அம்மாவும் சரிப்பான்னு சொல்லி சம்மதிக்கிறாங்க. இன்னொருத்தன் விமலாவோட அப்பாவை பார்த்து கேட்குறாங்க, எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. அவரும் சரிப்பா உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது ஆள் அவங்க அண்ணனை பார்த்து கேட்குறாரு. அவரும் சரிப்பா உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து விமலா வீட்டுக்கு 3 பேருமே பொண்ணு கேட்டு வராங்க. எனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு 3 பேருமே கேட்குறாங்க. இதனால் அந்த விமலா என்ன பண்ணிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறா. விமலாவோட உடம்பை சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த 3 பேருமே மனசு ரொம்ப கஷ்டத்தோடு கூடவே சுடுகாட்டுக்கு போகிறாங்க. விமலாவோட உடம்பு எரிக்கப்படுதுங்க. 3 பேரில் ஒருத்தன் விமலாவோட எலும்பை எடுத்து வச்சுக்கிட்டு கங்கைக்கு போய் கரைக்க போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறான். இன்னொருத்தன் சுடுகாட்டிலே உட்காந்துக்கிட்டு அந்த சாம்பலை பாதுகாத்து வர்றாரு. 3வது ஆள் துறவியாக போயிடுறாரு. இல்லை, துறவியை பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொஞ்ச நாள் அப்படியே வாழ்ந்துட்டு வர்றாரு. ஒரு வீட்டில் பிச்சை எடுக்க போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்கிறாங்க. அவளோட புள்ள குறும்பு செஞ்சனால கோபத்தில் அந்த பிள்ளைய நெருப்பில் தூக்கி போட்டாங்க. வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்க துறவி குழந்தையே கொலை செஞ்சவங்ககிட்ட நான் பிச்சை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது உடனே அந்த பொண்ணு இறந்து போன பையனோட எலும்பையும் சாம்பலையும் எடுத்து வச்சு ஒரு மந்திரம் சொல்கிறாங்க. குழந்தை உயிரோடு வந்துடுது. அதுக்கப்புறம் பிச்சை வாங்கிக்கிறார். துறவிக்கு ஒரே ஆச்சரியமாக போகுது. அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க மந்திரத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த சஞ்சீவி மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்ட துறவி நேராக விமலாவோட சாம்பலை பாதுகாத்துட்டு உட்காந்துருக்கான் இல்லையா, அவங்ககிட்டயே அந்த எலும்பு எடுத்துகிட்டு போனவனை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வா அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு போய் அந்த எலும்பு எடுத்துகிட்டு போனவனை கூட்டிகிட்டு எலும்பையும் எடுத்துகிட்டு வராங்க. சாம்பலையும் எலும்பையும் வச்சு அந்த சஞ்சீவி மந்திரத்தை சொல்லும்போது விமலா உயிரோடு வந்துடுறான். இப்போ விமலா உயிரோடு வந்தாச்சு. திரும்பவும் 3 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. 3 பேருமே விமலா கிட்ட என்ன தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் மாறி மாறி சொல்கிறாங்க. விக்ரமாதித்தா இப்போ சொல்லு, விமலா யாரை கல்யாணம் பண்ணிங்கன்னா சரியாகும்? உங்களுக்கு என்ன தோணுது? சரி, இப்போ விக்ரமாதித்தன் என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம். விக்ரமாதித்தன் சொல்கிறாரு, விமலாவோட எலும்பை கங்கையில் கரைக்க போகிறேன்னு போனவன் மகனாகவும், உயிர் கொடுத்தவன் அப்பாவாகவும், சுடுகாட்டிலேயே இருந்தவன் கணவனாகவும் இருக்கணும்னு சொல்கிறாருங்க. உடனே வேதாளம் ஓடி போய் முருங்கை மரத்தில் ஏறிக்கிச்சுங்க. திரும்பவும் விக்ரமாதித்தன் அதை தூக்கிட்டு வர்றாரு. வேதாளம் அடுத்த கதையை சொல்ல தொடங்கிடுச்சு. அடுத்த கதையை கேட்கலாமா நண்பர்களே? ஒரு ஊரில் ஆதி விஷ்ணுன்றவர் இருக்கிறாருங்க. அவருக்கு 3 மகன்கள் இருக்காங்க. 3 பேருமே வளர்ந்து பெரியவங்களாயிட்டாங்க. ஏதாவது தொழில் செய்யணுன்ட்டு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஆதி விஷ்ணு அப்பா என்ன பண்ணுறாரு, நீங்கள் எல்லாருமே அரசு வேலையில் தான் இருக்கணும்ன்ட்டு அந்த நாட்டு அரசனை பார்க்குறதுக்காக அனுப்புகிறாரு. 3 பேருமே அரசர்கிட்ட போய் எங்களுக்கு வேலை வேணும்னு கேட்குறாங்க. சரி, உங்களை வேலையில் சேர்த்துக்கிறேன், ஆனால் இங்கே எந்த துறையில் நீங்கள் டேலண்ட்டாக இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க அரசன். அரசன் நான் சாப்பாட்டு கலையில் திறமையானவன் சொல்கிறார். இன்னொருத்தன் நான் தூங்குறதுல கில்லேடின்னு சொல்கிறார். இன்னொருத்தன் நான் பெண்கள்கிட்ட பேசுகிறதுல திறமையானவன் அப்படின்னு சொல்கிறார். 3 பேர் சொன்னதையுமே கேட்ட அரசர் சாப்பாட்டு கலையில் திறமையானவன்றவனை கூப்பிட்டு மந்திரியோட ஒருத்தர் வீட்டில் போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. தூங்குறதுல கில்லேடின்னு சொன்னவொன்னே நல்ல பஞ்சு மெத்தை ஏற்பாடு பண்ணி அதில் நிறைய மல்லிப்பூவெல்லாம் தூவி வைங்க, அந்த மெத்தையில் போய் தூங்க சொல்கிறாரு அரசன். பெண்களிடம் நல்லா திறமையான பேசுவேன்னு சொல்கிறோன்னே அரண்மனையில் நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் அவை கூடுது. 3 பேரையும் வர சொல்கிறாரு. 3 பேரும் வந்தாங்க. முதல் நாள் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒருத்தன் நான் மந்திரி வீட்டில் சாப்பிட்ட சாப்பாட்டில் சுடுகாட்டு நாத்தம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாட்டு கலையில் திறமசாலி.
ரெண்டாவது, நான் நேற்று ராத்திரி தூங்கும்போது என்னோடய உடம்பு ரொம்ப வலிச்சுது, என்ன காரணம்னு தெரியல, தூங்குறதுல ரொம்ப கில்லேடியாக இருக்கிறவன் சொல்கிறான். மூணாவது ஆளை கூப்பிட்டு, நீ அரண்மனை நாட்டியக்காரிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தல்ல, உன்னோட அனுபவத்தை சொல்லுன்னு சொல்கிறாரு. நாட்டிய பொண்ணோட உடம்புல பால்வாடை அடிக்குதுன்னு சொல்கிறேன். முதல்ல மந்திரியை கூப்பிட்டு, எப்படி நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க அவருக்கு அப்படின்னு கேட்குறாரு. மந்திரி, என் வீட்டில் இந்த அரிசி சுடுகாட்டு சாம்பலை உரமாக போட்டு வந்த அரிசியில் செஞ்சது, அதனால் சுடுகாட்டு நாத்தம் வந்ததாக சொல்கிறாரு. பஞ்சுமத்தையை தயாரித்தவங்களை வர சொல்கிறாங்க. பஞ்சுமத்தையை தயாரித்தவங்களை கூப்பிடும்போது அவர் சொல்கிறாரு, பஞ்சுமத்தையில் 1.5 அடி நீளத்துக்கு ஒரு தலைமுடி இருந்தது, அதனால தான் அவருக்கு சரியாக தூக்கம் இல்லைன்னு சொல்கிறார். நாட்டிய பொண்ணு மேலே பால்வாடை வீசுதுன்னு சொன்னார் இல்லையா, இதை பற்றி மந்திரிக்கிட்ட கேட்கும்போது அந்த நாட்டிய பெண்மணி இடையர் குலத்தை சேர்ந்தவன் சொல்கிறாருங்க. ஓகே, அப்போது 3 பேருடைய திறமையுமே பாராட்டி அரசர் 3 பேருக்குமே வேலை தருவதா சொல்கிறாருங்க. இந்த 3 பேரில் யார் திறமைசாலின்னு நீ சொல்லு அப்படின்னு கேட்குது வேதாளம். வேதாளத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ விக்ரமாதித்தன் என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சாப்பிட்ற காலையில் திறமையாக இருக்கிறவனும், நடன பெண்கிட்ட பேசுறதில் திறமையாக இருக்கிறவனும் அவங்க முடிச்சுட்டு இருக்கும்போதே அவங்களுடைய திறமையை பற்றி சொன்னாங்க. ஆனால் தூக்கத்துலேயுமே தன்னோட சுகத்தை அறிஞ்சு கொண்டு வந்தான் திறமைசாலின்னு சொல்கிறாரு விக்ரமாதித்தன். வேதாளம் உடனே முருங்கை மரத்தில் ஏறிச்சு. விக்ரமாதித்தன் ஓடி போய் வேதாளத்தை திரும்பவும் கட்டி தூக்கிட்டு வர்றார். விக்ரமாதித்தன் கதைகள் தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே. இந்த கதையை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது போன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகளை காண்பதற்கு மைண்ட்பீட் சேனலுடன் தொடர்ந்து பயணித்து வாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. என்றும் உங்களுடன் மைண்ட்பீட் சேனல். நன்றி, வணக்கம். Thank you for watching.